என்னது இது? ஸ்ட்ராபெரியா? ஏன்னா இது என்னது? ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு. ஸ்ட்ராபெரி அந்த கண்ணு மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ராபெரி தான் பூ மரம் தான். அது நல்ல நிறைய கலர் இருக்கு. நல்லா இருக்குங்க. எங்க அந்த பொடினை காணோம்? என்ன விளையாண்டு என்ன பாக்குற? நான் பூங்கட்டு தான் பார்க்க வந்தேன். சாமந்தி என்ன அங்கே வரு கூப்பிடுங்களேன். அங்கே கொடுக்குறாரா? சாமந்தி, முருங்கை மரம். திராட்சை கொடி இருக்கா? திராட்சை கொடி அதான் இதா? தண்ணி விட என்ன உள்ள இது கண்டு இப்போ எவ்வளோப்ப? கொஞ்சம் கொஞ்சம் கண்டு எடுக்கணும், பார்த்து போடுங்க. திராட்சை கனநாளாக தேடி தெரிஞ்சு இந்த கொடி வீட்டை தான். ஓ இல்லை இல்லை கண்டு வச்சு அதில் வச்சுட்டு நான் வீட்டை போனேன். அந்த மிளகா கண்டுக்கே தண்ணி ஊற்றுறாங்க. இல்லை இது ஊற்றுவாங்களா? தம்பி இது என்ன விழுது தம்பி? 130. விற்க மாட்டியா? நான் இன்னும் 2 கண்டு எடுக்கிறேன். இல்லை வீட்டை கொண்டு போய் நான் போக்குள்ள கொண்டு போவேன். வீட்டை போயிட்டு இங்கே கொண்டு எடுத்துகிட்டு போவீங்க. அது வர்றது கேளாதனால தானே ஆட்டோ இப்போ இடையில நிப்பாட்டினேன். பஸ்ஸில் வர நேரம் மறந்துடுவேன் நான். வேறு கலர் இல்லைண்ணே? அவ்வளோதானே? 3 தானே? இது சாமந்தி தானே? என்ன போடுறீங்க? 150 ரூபாயா? வீடியோ எங்கேயோ வச்சுட்டு இருக்கேன். இது எடுத்துருக்கேன். இது அது சாமந்தியில் இன்னொரு கலர் நல்ல கலராக இருந்துச்சு. சாடியோடையா? அது வேற விலை, இது வேற விலைண்ணே. அது சின்னல், இது பெருசு. ஒரே இந்த கண்டு சின்னது பெரிய பூ இப்படி வருமா அதில்? இப்போ அந்த மாதிரி பூண்டா இந்த இது வந்து அந்த மாதிரி பெரிய பூ. இதா? இது சாடியோட 350 ரூபாயா? அதெல்லாம் ஒரு 300. இது என்ன வித்தியாசமாக இருக்குது? இதில் அந்த சின்ன செடியாக கட்டையாகவே நிற்கும். நல்லா இருக்குது. இது நான் வெளிநாட்டில் தான் பார்த்தேன். இங்கே இப்போ தான் கண்டேன் முறை. அந்த குளிர்மை தான். ஓ குளிர்மை. ஆனால் வீட்டில் நிழல் தான் ஃபுல்லாக. எனக்கு அது 150 ரூபா தானே இது? அதில் வேறு கலர் நல்ல கலர் மஞ்சள் கலர் இருக்குண்ணே. ஒயிட் கலர் இருக்கா அதில்? இதில் ஒயிட்னா இப்படி தான் ஒயிட். அது இது தாங்க கொஞ்சம் வச்சுட்டாங்க. ஆட்டோவில் இடம் இல்லை. உங்களை இறக்கி விட்டுட்டு இதெல்லாம் வச்சுட்டு போகிறேன். ரோசா என்ன விலை போடுறீங்க? 250. எது நல்லா வருமா வீட்டை கொண்டு போனா? தண்ணி வேணும். வெயிலில் வைக்கணுமா? வெயிலில் தான் வைக்கணும். நல்ல வெயிலில் வைக்கணும். நல்ல தண்ணி வேணும். தண்ணி விடணும். பசல கிடக்கு நீங்கள் ஊற்ற முடியும். கொஞ்சம் நல்லா வெட்டணும். வெட்டினா தான் அது வரும். குறைச்சி தர மாட்டீங்க? 2 எடுக்கிறேன். இப்போ ரோசா விட தான் 400 ரூபா விற்கணும். கொடுங்க பார்த்து போடுங்க. இது தாங்க. இந்த கண்டு இந்த ரோஸ் தாங்க. இப்படி இந்த இலை தனியாக இருக்கும். இது கொடி ரோசா. இதில் தான் இது ஒட்டுறது. இது வளர்ந்துக்கிட்டே போகும் பூக்காது.
வளர்ந்துட்டே போகுமா அது அது வெட்டுனா பூக்காது, உடைச்சி தான் விடணும். ஆ சரி அப்போ இப்போ இருக்கிற அப்படியே உடைச்சிட்டிங்களா சரி சரி உடைச்சா நல்லா. இப்போ இதை உடைச்சோன்னா அது இதாகிடாதா அதுவும் நான் அதை வெட்டி விடணும், அதை விடணும். ஆ சரி பன்னீர் ரோஸ் இருக்கா பன்னீர் ரோஸா இதுவும் அதே ப்ரைஸா அது சாடியோட இருக்கேனே சாடி இல்லாமல் இல்லை தானே இல்லை, கெட்டுகள் தானே. கெட்டு சாடிக்கும் சேர்த்து விலை சொல்கிறார் போல இருக்கு இது ரோஸ்மரி தானே இது ரோஸ்மரி தானே இஞ்சி வாசம் மாதிரி வருது என்ன எவ்வளோன்னு பாருங்க இதுக்கு இங்கே வந்தால் கொஞ்சம் விலை குறைவாக கண்டுகள் வாங்கலாம் பரவாயில்ல தானே தம்பி வீடியோ எடுக்க பரவாயில்ல தானே ஆ சரி பாக்கு கொண்டுலாம் வச்சுருக்கீங்களா பாக்கு கொண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை, அதுதான் இந்த பசிக்கிட்டு இருக்கு. கற்றுட்டாவா அப்படி தான் கற்றுறேன் என்னங்க காட்டி விடுங்க காட்டுங்க கையை இப்படி அசைங்க ஹலோ உள்ளே ஹலோ, இது வித்தியாசமா இருக்கு எடுக்கலை நீங்கள் தான் ஒழுங்கா நிற்கல ம் வீட்டை வச்சு காட்டுறேன் இப்போ வீடியோ போய் கொண்டு இருக்கு வீட்டை வச்சு காட்டுறேன் போட்டோவை தம்பி நைட்டு அறியாடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 2 ரோஸா ம்